வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 3 மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா இது கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டு வதக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இந்த குழம்பு அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி கொதி வந்த பிறகு நான் 1 கப் தேங்காவை 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு கூட போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம். இது சரியாக 3 விசில் வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 3 விசில் போயிட்டு ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். திறக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலூஸ் கிச்சன்.